Bashas kitchenல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டயட் சாண்ட்விச். பனீர் ஸ்டஃப் பண்ணி இந்த டயட் சாண்ட்விச் எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த டயட் சாண்ட்விச் ரெடி பண்றதுக்கு என்ன இன்கிரிடியன்ட்ஸ் வேணும்னு பார்க்கலாம். 4 பீஸ் பனீர் எடுத்து வச்சிருக்கேன். 2 வீட் பிரெட் ஸ்லைஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு தக்காளி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு பர்னர்ல ஒரு தவா வச்சிருக்கேன். இது சூடாயிட்டு இருக்கு. இப்போ நம்ம தவா சூடானதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம். இந்த டயட் சாண்ட்விச் நீங்கள் வந்து டயட்டில் இருக்கும்போது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். டயட்டில் இருக்கும்போது நிறைய வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றதுனால நம்மளுக்கு வந்து ப்ரோட்டீன் வந்து எடுத்துக்க மாட்டோம். ஸோ பன்னீர் அப்படின்றது ஒரு ஹோல் ப்ரோட்டீன். ஸோ இந்த ப்ரோட்டீன் வந்து நம்ம வீட் பிரெட்டோடு எடுத்துக்கும் போது ரொம்ப நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். இந்த வெங்காயம் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நம்ம வதங்க விடலாம். ரொம்ப ஈஸி தான் இந்த டயட் சாண்ட்விச் பண்ணுறது. இன்ஸ்டண்ட்டாக ஒரு 5 மினிட்ஸில் நீங்கள் இதை ப்ரிப்பேர் பண்ணிடலாம். வீட்டில் பன்னீர் இருந்துச்சுன்னா போதும். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் எவ்வளோ க்ரன்ச்சியாக உங்களுக்கு வந்து வெங்காயம் வேணுமோ அதுக்கேற்றாப்புல நீங்கள் இதை வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கிடுச்சு. அடுத்ததாக தக்காளி சேர்த்துக்கலாம். நான் 2 ஸ்லைஸ் ப்ரெட்டில் தான் இதை நான் செய்ய போகிறேன் அப்படின்றதுனால அதுக்கேற்றாப்புல வெங்காயம் தக்காளி கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நிறையா செய்கிறீங்க இல்லை வந்து 2-3 பேருக்கு சேர்த்து செய்கிறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நிறையா வெங்காயம் தக்காளியும் போட்டுக்கலாம். தக்காளி இன்னும் கொஞ்சம் சாஃப்ட் ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம இதில் பன்னீர் சேர்த்துக்க போகிறோம். வெங்காயம் தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா பன்னீரை வந்து நம்ம கை வச்சு நல்லா இந்த மாதிரி உதுத்துக்கலாம். பன்னீர் வந்து நீங்கள் ஃபுல் பீசஸாக போடாமல் இந்த மாதிரி உதுத்து போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு சாண்ட்விச்சில் ஸ்டஃப் பண்ண முடியும். இதில் 4 பீஸ் பன்னீர் வந்து நான் இந்த மாதிரி உதுத்து இதில் சேர்த்துருக்கேன். இந்த வெங்காயம் தக்காளியோடு இந்த பன்னீரை சேர்த்துடலாம். ஒரு 2 நிமிஷம் இது வந்து நம்ம வேக விட போகிறோம். பன்னீர் சேர்த்ததுக்கப்புறமா இதில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் இதில் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் இதில் ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த பன்னீருக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். சாட் மசாலாவோட டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா அந்த சாட் மசாலா கூட இதில் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ பன்னீர் சேர்த்ததுக்கப்புறமா நம்மளுக்கு தவாவில் லைட்டாக பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னும் ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் சுற்றி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் இதை வந்து இதே மாதிரி கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா நம்மளோட பன்னீர் வந்து வெந்துடும். பன்னீர் வந்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்தில் வெந்துருச்சு. இப்போ இதில் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக இதில் லெமன் வந்து புழிஞ்சு விட்டுக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட பன்னீர் ஸ்டஃப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்துடலாம். இதுக்கப்புறமா நம்ம ப்ரெட் டோஸ்ட் பண்ண போகிறோம். அதே தவாவில் நான் 2 பிரெட் ஸ்லைஸ் வச்சு இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலே இதில் எண்ணெயோ பட்டரோ எதுவுமே சேர்த்துக்க வேண்டாம். நம்ம வந்து பன்னீர் வேக வைக்கும் போதே நம்மளோட தவா கொஞ்சம் க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ அந்த எண்ணெயிலே நம்மளோட ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணிக்கலாம். தவாவில் உங்களுக்கு நிறையா எண்ணெய் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அப்படியே இதை நேராக பர்னரில் வச்சியும் டோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ யூஸ்வலாக நான் டயட்டில் இருக்கும்போது வீட் பிரெட் வந்து இந்த மாதிரி தான் டோஸ்ட் பண்ணுவேன். சப்பாத்தி கூட நான் இந்த மாதிரி தான் சூடு பண்ணிக்குவேன். ஸோ நீங்கள் இல்லாட்டினா வந்து ஃபுல்கா ஸ்டாண்டில் வச்சு கூட இதை நீங்கள் சூட் பண்ணலாம். ஃபுல்கா ஸ்டாண்டில் லோ ஃப்ளேமில் வச்சு இந்த ப்ரெட்டை கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா வந்து உங்களுக்கு ப்ரெட் வந்து நல்லா சூடாயிரும், நல்லா சாஃப்டாகவும் ஆயிரும். இதுக்கு வந்து நீங்கள் எந்த பட்டரோ இல்லை எந்த எண்ணெயுமே போட வேண்டாம். பாருங்கள், நம்ம வந்து சாண்ட்விச் நம்ம டோஸ்டரில் போட்ட மாதிரி ஆயிரும். இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். நம்மளோட பன்னீர் சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. ஒரு பிரெட் ஸ்லைஸ்க்குள்ளே இந்த பன்னீரை ஸ்டஃப் பண்ணிவிட்டு இன்னொரு பிரெட் ஸ்லைஸை அது மேலே மூடி வச்சிட போகிறோம். ஸோ நம்மளோட சாண்ட்விச் ரெடி ஆயிரும். நீங்கள் டயட்டில் இல்லை அப்படின்னா இதுக்குள்ளே நீங்கள் இந்த ஒரு பிரெட் ஸ்லைஸில் பட்டர் தடவிக்கலாம். அப்படி இல்லைன்னா சாஸ் பிடிக்குன்னா சாஸ் கூட தடவிக்கலாம். நான் வந்து இதுக்கு சில்லி சாஸ் வச்சுக்க போகிறேன். ஸோ ஸ்வீட் சாஸ் நான் வச்சுக்க போகிறதில்ல. இப்போ பாருங்கள், நம்மளோட பன்னீர் சாண்ட்விச்சை நான் ஸ்டஃப் பண்ணிவிட்டு அதை 2ஆக கட் பண்ணிவிட்டேன். இப்போ இதுக்கு நான் வந்து ரெட் சில்லி சாஸ் வச்சு சாப்பிட போகிறேன். சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. நான் டீ காஃபி குடிக்கல அப்படின்றதுனால பால் சூடு பண்ணிவிட்டு அதை வந்து நாட்டு சக்கரை போட்டு அதை நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி டயட் சாண்ட்விச் நீங்களும் ரெடி பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு இது எப்படி வந்துச்சு அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னும் டயட் ரெசிபீஸ், மெனு சார்ட், ஐடியாஸ் வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். அதையும் ஓப்பன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் என்னோட சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.